ஹலோ வணக்கம். நான் சாந்தி அம்மா பேசுகிறேங்க. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நோய்வாய் இல்லாமல் ஆரோக்கியத்தோடையும் ஆயுளோடையும் இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எப்படிங்க மழையெல்லாம் எப்படி இருக்குது? உங்கள் ஊரில் வெயில் உண்டா? எல்லாம் உடம்பு நல்லா இருக்கீங்களா? தண்ணியை காய்ச்சி குடிங்க. உடல்நிலையெல்லாம் நல்லபடியாக பார்த்துங்க. பாருங்கள், ஒவ்வொரு பக்கமும் இந்த மழையில் சரியான மழைங்க. வந்து 2001 2 தெரியல, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கடலில் சுனாமியால் ஏகப்பட்ட ஜனங்க மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க. பேரழிவு. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே போன வருஷம் ஒரு மெட்ராஸில் ஒரு பாதிப்பு. திரும்ப இந்த வருஷமும் மெட்ராஸில் நிறைய இடத்துல மழையால் பாதிப்பு. பாருங்கள், திருவண்ணாமலை கோயில் ஸ்தலத்தில் கிரிவலம் வர்ற ஜனங்க மத்தியில் இப்போ பாருங்கள், கிரிவலமும் போக முடியாமல் ஜனங்க தத்தளிச்சுட்டு மேலே பாறை விழுந்து எவ்வளோ ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேருமே வந்து கெட்டவங்களா, எல்லாரையும் விட்டு வைக்காமல் 7 பேர், 5 பிள்ளைங்க, அப்பா அம்மா எல்லாரும் மண்ணோட மண்ணாக புதஞ்சு போயிட்டாங்க. இன்னும் மேலே 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 சரிவு வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வீடாக மழை தண்ணி உள்ளே பூந்து கற்களும் பாறைகளுமா போய் பார்க்கவே கன்றாவியாக இருக்குங்க. கோயில் செவுரெல்லாம் இடிஞ்சு போயிடுச்சுங்க. தெய்வத்தெல்லாம் நம்ம வழிபடுறோம், கடவுளை வழிபடுறோம், சாமியை எல்லா சாமியும் நம்ம கடவுளாக நினச்சி கும்பிடுறோம். சாமிங்கெல்லாம் அப்படி வந்து அவங்க எல்லையில் உள்ள கோயிலையே வந்து இயற்கை வந்து அழிக்குதுங்க. இயற்கைக்கு மாறாக எதுவுமே பண்ண முடியாதுங்க. நடக்கணும்னு என்ன இருக்கோ அது நடந்தே தீரும். அதை தடுக்கவே முடியாது. பாருங்கள், ஒவ்வொரு ஜோசியரும் அது நடக்கும் இது நடக்குங்கிறாரு. ஒரு சைடாகவே நடந்துட்டு தான் வருது. உலகம் பேரழிவை நோக்கி போயிட்டுருக்குங்க. தயவு செஞ்சு மக்களாகிய நீங்கள் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட வித்தியாசமாக பேசாதீங்க. மனசு நோக்கும்படி நடக்காதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. எல்லாரும் விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி, உறவு ஜனங்கள்ட்டும் சரி, நாட்டிலையும் சரி, யாருக்கிட்டேயுமே நல்லவங்களாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கோபத்தை விட்டுடுங்க. நல்ல விதமாக நடந்து நல்ல சிந்தனையோடையும் செயல்பாட்டோடையும் இருங்க. வந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். அதாவது ஒரு யாரோ ஒருத்தர் கோவப்படுறாங்களா, அவங்கள்ட்ட நம்ம அனுசரித்து போயிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நாடு வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. விலைவாசி விற்கிற விலையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற அத்தனை பொருளுமே உடம்புக்கு பிரயோஜனம் இல்லைங்க. எல்லாமே வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி தான் ஆகுது. இந்த கடையில் உள்ள பொருளை நம்ம எதுவுமே தவிர்த்து வீட்டிலேயே உணவுகளை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு கடையிலேருந்து மாவு பாக்கெட் முதற்கொண்டு வாங்கக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மாவு வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி உப்புமா பண்ணி சாப்பிடுங்க, இல்லை பொங்கல் பண்ணி சாப்பிடுங்க. மாவு பாக்கெட்டில் புளிக்காமல் இருக்க அதில் ஒரு திரவம் கலக்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணிங்கன்னா மாவு புளிக்கவே புளிக்காது. நீங்கள் வாங்கி ஊற்றின அப்புறம் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருதுங்க. நான் ரொம்ப வாங்கவே மாட்டேன், மாவு பாக்கெட்டு வாங்கவே மாட்டேன். தயவு செஞ்சு மாவு பாக்கெட்டு ரொம்ப கடையில் வாங்காதீங்க. எல்லாருமே அதில் கெமிக்கல் கலக்கிறாங்க. புளிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக கெமிக்கல் கலக்கிறாங்க. வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவில் சத்தும் கிடையாது, கறிகாயிலையும் சத்து கிடையாது. எல்லாம் உரம் போட்டது தான். கீரை எடுத்துங்க, நல்ல கீரை, புளிச்ச கீரை, அந்த கீரைலாம் விற்கிது. அதெல்லாம் யாருமே வாங்குறதில்ல. அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கீரையை மட்டும்தான் வாங்குகிறாங்க. நம்ம வந்து நல்ல கீரைன்னு சொன்னால் முருங்கைக்கீரை ஒரிஜினலாக நம்ம மரத்தில் டேரெக்டாக ஒடிச்சு விற்கிறவங்களும் அதை ஒடிச்சு வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க. பிறகு அதுவும் சத்து உள்ளது தான். அதையும் நீங்கள் வாங்கி முருங்கைக்கீரையும் நல்லா சாப்பிட்லாம். முளைக்கீரை, புளிச்சக்கீரை, இந்த பாலக்கீரை இதெல்லாம் வந்து உரம் போட்டு தாங்க வளர்க்குறாங்க. அதனால் தயவு செஞ்சு அந்த கீரையெல்லாம் நம்ம வீட்டிலே நாட்டு பசலைக்கீரை இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்லாம். வீட்டில் விளைஞ்ச கீரையெல்லாம் சாப்பிட்லாம். தயவு செஞ்சு கடையில் உள்ள பூச்சி மருந்தெல்லாம் அடித்து என்னென்னமோ கன்றாவிலாம் அடிக்கிறாங்க. நம்ம அதை தான் வாங்கி சாப்பிட்றோம். அதனால் உணவை வந்து நல்லா பாயில் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. என்னோடய வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் 1 by 1 வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. பாய்.